எல்லாத்துக்குமே வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரூபா செலவுல நம்ம வீட்டை வந்து எப்படி நறுமணத்தோட மாத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் அறையோ பூஜை அறையோ எதுக்கு வேணாலும் இந்த குறிப்பு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. மழைக்காலம் ஆரம்பிச்சாவே வெயில் அதிகமாக வராதுங்க. வெயில் அதிகமாக வரலினாவே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது துர்நாற்றங்கள் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம வீட்டு டாய்லெட்லேயோ சிங்க்லேயோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட வாடைகள் எல்லாம் வருங்க. நம்ம சமையலறையில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாம் வச்சுருப்போங்க. காய்கறிகள்லாம் சில சமயங்களில் அழுகி போயிருங்க. அப்படி இருக்கிற இடத்துலையும் நீங்கள் இந்த குறிப்பை பயன்படுத்தலாங்க. என்ன குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 ரூபா கம்ஃபோர்ட் எடுத்துக்கலாங்க. ஒரு 3 ரூபா செலவில் தான் நம்ம செய்ய போகிறோங்க. நீங்கள் இதுக்காக அதிக முதலீடும் தேவையில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேங்க. நார்மலாக சாதத்துக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பு தான் நான் போட்டிருக்கிறேங்க. நீங்கள் தூளுப்பு போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி கல்லுப்பு மட்டும் தான் பயன்படுத்தணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பில் நான் வந்து கம்ஃபோர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு அரை பாக்கெட் அளவு நல்லா ஊற்றிக்கலாங்க. கம்ஃபோர்ட் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி டப்பா இருந்தால் எடுத்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த உப்புக்கு பதிலாக சோடா உப்பு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரை பாக்கெட் அளவு நான் கம்ஃபோர்ட் வந்து உடச்சி ஊற்றிருக்கிறேங்க. இதுக்கு வந்து நம்ம மூடி வந்து இதோட மூடியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு விட்டுறலாங்க. அப்போ தான் இந்த ஓட்டை வழியாக அந்த கம்ஃபோர்ட்டோட ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days 15 டேஸ்க்கு ஒருக்கா இந்த உப்பு மாற்ற வேண்டியது இல்லைங்க. உப்பு வந்து நீங்கள் வருட கணக்கில் வச்சுக்கலாங்க. அந்த கம்ஃபோர்ட் மட்டும் நீங்கள் ஒரு அரை பாக்கெட் வந்து இதில் ஊற்றிட்டு இருக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கம்ஃபோர்ட் தான் பயன்படுத்தணும்னு இல்லைங்க. நீங்கள் கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்திங்க பார்த்தீங்களா லிக்விடு, அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நீங்கள் தேங்காய் தொட்டியில் கூட இந்த மாதிரி செஞ்சு மேலே ஒரு பேப்பரில் லப்பர் பேண்ட் போட்டு கூட வச்சிடலாங்க. சின்ன சின்ன ஓட்டையை போட்டு விட்டுறலாங்க. தயிர் கப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கப்பில் கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க. நல்லா நறுமணமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் எந்த இடத்துல கெட்ட வாடை வருது அந்த இடத்துலலாம் நம்ம வச்சுக்கலாங்க. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கவில்லை இருந்தாலும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.